Greetings to you in the matchless name of our Lord and Savior Jesus Christ. மேக்ஸில் நீங்கள் வீக்கா? மேக்ஸ் பார்த்தா பயமாக இருக்கா? சில பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பார்த்தா ரொம்ப பயம். மேக்ஸ் எக்ஸாமில் நினச்சி பார்த்தா ரொம்ப பயம். அதே போல் தான் நான் இருந்தேன். 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மேக்ஸ் பார்த்தாவே ரொம்ப பயம். டீச்சருக்கு என்ன பார்த்தா ரொம்ப பயம். இந்த பிள்ளை வந்து மேக்ஸ் 10th எக்ஸாமில் என்ன பண்ண போகிறாளோ, ஜஸ்ட் பாஸ் ஆவாளா, ஃபெயில் ஆக போகிறாளோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. நான் 9th ஒரு தீர்மானம் எடுத்தேன். ஆண்டர் வார்த்தையை நம்ம பிடிச்சிக்கணும். ஆண்டர் எப்படி எனக்கு சொல்லி கொடுக்குறாரோ அந்த போல் நான் மேக்ஸை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலான்னு நான் தீர்மானம் எடுத்தேன். நைட்டும் பகலும் உட்காந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அடுத்த நாள் எடுக்கிற சாப்டர்லாம் இன்றைக்கே உட்காந்து நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? உண்மை கதை என்ன தெரியுமா? 10th என்ட்டு பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது நான் சென்டம் எடுத்தேன். 100 out of 100. ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க்கும் டிஸ்ட்ரிக்டில் 4th ரேங்க்கும் ஆண்டர் எனக்கு எடுக்க கிருபை செஞ்சேன். எந்த மதியிலும் ஆண்டர் கிருபையால் நம்ம தாண்டிட முடியும். சங்கீதம் 18:29 என்ன சொல்லுதுன்னா, அவரால் நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், என் தேவனால் ஒரு மதியிலே நான் தாண்டுவேன். For by thee I can run through a troop and by my God I can leap over the wall. எவ்வளோ பெரிய மதில் இருந்தால் நம்ம தாண்ட முடியுமா? நம்மளால் தாண்ட முடியாது. ஆனால் தேவன் அவங்க கூட இருக்கும் போது நீங்கள் அந்த மதியில் நீங்கள் தாண்ட முடியும். எந்த மதில் பார்த்தா நீங்கள் பயப்படாதீங்க. நெவர் ஃபியர் அ வால். அது ஜெரிகோ போல் பெரிய வாலாக இருந்தால் பயப்படாதீங்க. பெரிய வியாதியை விட்டு வால் இருக்குதா? உங்களுக்கு கடன் பிரச்சனை, பெரிய பிரச்சனை, இது யாராலும் தீர்க்க முடியாது, ஆண்டரால் தீர்க்க முடியும். நீங்கள் ஆண்டவரை பிடிக்கும் போது ஆண்டரால் அவர் பலத்தினால நீங்கள் எல்லா மதிலும் நீங்கள் தாண்ட முடியும். God bless you.